அதிமுக சார்பில் போட்டியிடும் 10 வேட்பாளர்களின் பட்டியலை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இப்போது அறிவித்திருக்கிறார். மேலும் தேமுதிகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைந்ததை அதிகாரப்பூர்வமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இப்போது அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி வடசென்னையை பொறுத்தவரை ராயபுரம் மனோ போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் ராஜசேகர், நாமக்கல்லில் தமிழ்மணி, கரூரில் தங்கவேல், சிதம்பரத்தில் சந்திரஹாசன், காஞ்சிபுரத்தில் ராஜசேகர் உள்ளிட்டோர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் தங்கவேல், நாமக்கல்லில் தமிழ்மணி, கரூர் தங்கவேல், மதுரை சரவணன், டாக்டர் சரவணன், தேனி நாராயணன், சிதம்பரம் சந்திரசேகர் உள்ளிட்ட 10 வேட்பாளர்களின் பட்டியலை அதிமுக இப்போது வெளியிட்டிருக்கிறது. இதன்படி தென் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் டாக்டர் சரவணன் போட்டியிடுவார் என்றும், தேனி தொகுதியில் நாராயணசாமி போட்டியிடுவார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் பாக்கியராஜ், சேலத்தில் விக்னேஷ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர், சிதம்பரம், மதுரை, ஈரோடு மற்றும் தென் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி சென்னையை பொறுத்தவரை வடசென்னையில் ராயபுரம் மனோ போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னை தொகுதியில் ஜெயவர்தன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் ராஜசேகர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் தொகுதியில் விஜயன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஈரோடில் ஆற்றல் அசோக்குமார் போட்டியிடுவார் என்றும், சேலத்தில் விக்னேஷ் போட்டியிடுவார் என்றும், விழுப்புரத்தில் பாக்கியராஜ் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் 10 வேட்பாளர்களின் பட்டியல் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் சரவணன் போட்டியிடுவார், தேனியில் நாராயணசாமி போட்டியிடுவார், சிதம்பரத்தில் சந்திரகாசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார், கிருஷ்ணகிரியில் ஜெயபிரகாஷ் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார், வடசென்னையில் ராயபுரம் மனோ அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் விக்னேஷ், நாமக்கல்லில் தமிழ்மணி, ஈரோட்டில் அசோக், கரூரில் தங்கவேல், மதுரையில் டாக்டர் சரவணன், சிதம்பரத்தில் சந்திரகாசன் ஆகியோர் அதிமுகவின் வேட்பாளர்களாக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் சரவணன், ஈரோட்டில் அசோக், நாமக்கல்லில் தமிழ்மணி, சிதம்பரத்தில் சந்திரகாசன், சேலத்தில் விக்னேஷ் ஆகியோர் அதிமுகவின் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இப்போது நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் இதுவரை 16 வேட்பாளர்களின் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஆரணி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் கஜேந்திரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 16 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலை அதிமுக முதல் கட்டமாக வெளியிட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சேலத்தில் விக்னேஷ் போட்டியிடுகிறார், நாமக்கல்லில் தமிழ்மணி அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார், ஈரோட்டில் அசோக் போட்டியிடுவார் என்றும், கரூர் தொகுதியில் தங்கவேல் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் சரவணன், சிதம்பரத்தில் சந்திரகாசன் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். வடசென்னையை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து இங்கு அணி மாறிய ராயபுரம் மனோ போட்டியிடுவார். 16 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் கட்ட வேட்பாளர்களின் பட்டியல் இப்போது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். 16 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 5 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் தொகுதி பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.